ஓம் சாந்தி. பிகே டாக்டர் ஹன்சா தீதி அவங்களோட அனுபவம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணியிருக்கேன். என்னோடய பிறப்பு ஆப்பிரிக்காவில் டென்சானியாங்கிற இடத்துல 5 வயது இருக்கும்போதே என் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் காட்டு பக்கமாக ஆறு இருந்தது. அங்கே முதல்ல பயங்கரமான விலங்குகள் எல்லாமே இருந்துச்சு. அங்கே தண்ணி குடிக்க வரும் விலங்குகள் எல்லாம். நான் என்னோடய தம்பி எல்லோரும் அங்கே விளையாட போனோம். நான் தண்ணியில் மாட்டிக்கிட்டேன். நான் தண்ணிக்கு அடியில் சேரில் இருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, சாந்தியாக இருந்தது. என்னோடய உடம்பு நதியில் அந்த ஆற்றுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் நான் வெளியே வந்துட்டேன். நான் பார்த்தேன், என்னோடய தம்பி 2 பசங்க சண்டை போடுறாங்க. என்னோடய தம்பியையும் தண்ணியில் தள்ளிவிட முயற்சி செய்கிறாங்க. எனக்கு என் தம்பியை காப்பாற்றணும். இவங்க யாரும் என்னை காப்பாற்ற போகிறதும் இல்லை. என் தம்பியையும் காப்பாற்றணும். அங்கே பெரியவங்க யாரும் வந்தால்தான் முடியும்னு எனக்கு தோணுச்சு. பாபா அந்த 5 வயசுலேயே எனக்கு அந்த புத்தியை கொடுத்துருக்குறாரு. நான் தூரத்தில் ஒருத்தரை பார்த்தேன். அவர்கிட்ட போனேன். அவங்க மஜ்ஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட ஏதோ 6 ஃபுட்டு அளவில் ஏதோ இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கம்பியாக ஏதோ தெரியல. அவர்கிட்ட போனேன். என் உடம்பு ஆற்றுல இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நான் போய் அவர்கிட்ட சொன்னேன் என் உடம்பை வெளியே எடுக்கணுன்னு. அவர் என் பேச்சை புரிஞ்சு அவர் வந்து என் உடம்பை வெளியில் எடுத்துட்டார். அப்புறம் ஒரு சமயம் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்த்தப்ப ஒரு மாதம் அட்மிட் ஆனாங்க. இரவு 12 மணி. நான் டெலிவரி செஞ்சு ஒரு பையனை வெளியில் எடுத்துட்டேன். அப்புறம் 2வது ஒரு பையன், 3வது ஒரு பையன், 3 குழந்தைங்க. ஆனால் ப்ளீடிங் அந்த மாதாவுக்கு அதிகமாகிடுச்சு. ஆனால் குழந்தைங்கள காப்பாற்றிட்டேன். ஆனால் நர்ஸு சொல்லிட்டாங்க அந்த மாதா உடம்பு விட்டுடுச்சு அப்படின்னு. நான் யோசித்தேன், கடவுள்கிட்ட சொன்னேன், ஏ பகவான், நான் அந்த 3 குழந்தைங்கள இப்போ காப்பாற்றிட்டேன். இப்போ இந்த குழந்தைங்கள யார் காப்பாற்றுறது? நான் பின்னாடி என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். இரவு 2 மணிக்கு நர்ஸ் வந்து அந்த அம்மா உயிரோடு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அட்மிட் செஞ்சு குளுக்கோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்க்க போனேன். நான் போன உடனே அந்த அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க. உங்கள் மூஞ்சி பார்க்க எனக்கு பிடிக்கல, நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க என்னை பார்த்து. அப்புறம் காலையில் ஒரு 5 மணிக்கு நர்ஸ் வந்து சமாதானப்படுத்தினாங்க. ஏன் டாக்டர் மேலே கோவப்படுறீங்க? அவங்க உங்கள் குழந்தைய காப்பாற்றிருக்கிறாங்க, 3 குழந்தைங்கள. நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நான் உடம்பை விட்ட உடனே ஒரு வெள்ளை வெள்ளையேங்கிற ஒரு லைட்டை பார்த்தேன். அது என்கிட்ட ரொம்ப அன்பு கொடுத்து மடியில் என்னை உட்கார வச்சுது. எனக்கு ஆனந்தம், சாந்தி எல்லாம் கிடச்சிது. அப்போ பின்னாடி இந்த டாக்டர் சொன்னாங்க, ஏ பகவான், இந்த 3 குழந்தைய யார் காப்பாற்றுறதுன்னு. உடனே லைட்டு சொன்னிச்சு, நீ திரும்பி போ அப்படின்னு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது என்னை சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பிட்டு பிறகு அப்படின்னா அந்த அம்மா, அதனால தான் அவங்க மேலே கோவப்பட்டது அந்த அம்மா. அப்புறம் பிறகு ஒரு டைம் நான் மிலிட்ரியில் ஜாயின் செஞ்சு ஒரு நாள் தான் ஆகியிருந்தது. அங்கே பிக்னிக் நடந்தது லேக்கில். நான் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு போட்டு வேகமாக வந்தது. திடீர்னு என்னை தள்ளிட்டு போயிட்டு நான் லேக்கில் கீழே போயிட்டேன். ஆனால் எனக்கு பயம் இல்லை, அமைதி. நான் வெளியே வந்துட்டேன், என் உடம்பு கீழே, நான் அந்த ஆற்றுக்குள்ளே. ஆனால் நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு ஃப்ரீடம் கிடச்சிடுச்சு. நான் தூரத்தில் பார்த்தேன், ஒரு ஷிப்பு இருந்துச்சு, பெரிய ஷிப்பு.
அந்த டைம் இன்னொன்று பார்த்தேன், அங்கே ஒரு 2 வயசு பையன் தண்ணிக்குள்ளே மூழ்கினான். நான் உடனே அவனை காப்பாற்றணுன்னு நினச்சேன். என் உடம்புல நான் போனால் தான் காப்பாற்ற முடியும். அப்போ அங்கே ஒரு பொண்ணு நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், என்னை வெளியே எடுங்க. உடனே அது என் கையை பிடிச்சி வெளியே எடுத்தது. எல்லா டாக்டரும் கூட்டிட்டாங்க. என்னோட பின்பக்கமாக அடித்தாங்க முதுகில். அப்புறம் எனக்கு தண்ணியெல்லாம் வாயால் வந்துடுச்சு. ஆனால் நான் அமைதியாக உட்காந்துருந்தேன். யோசித்தேன், இது ஏன் இப்படி நடக்குது? ஒரு டாக்டரு அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவங்கக்கிட்ட என் அனுபவத்தை சொன்னேன். அந்த குழந்தைய அந்த மனுஷங்கிட்டேருந்து சொல்லி, அந்த மனிதர்கிட்ட சொல்லி, அங்கே ஒரு மனிதர் இருந்திருக்காரு, அவர்கிட்ட சொல்லி நான் அதை காப்பாற்றிட்டேன். என்னோட கூட வாங்க, அங்கே ஒரு ஷிப்பை பார்த்தேன், வாங்க நம்ம 2 பேரும் போய் பார்க்கலான்னு. 1 கிலோமீட்டர் இருக்கும், அங்கே புல் காடு எல்லாம் இருந்தது. அங்கே போய் பார்த்தா அந்த ஷிப்பு இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் அதுக்கு ஒரு 2 நாளைக்கு பிறகு ஒரு ஷாப்பிங் செய்கிறதுக்காக மார்க்கெட்டு போயிருந்தேன். நான் சாக்காரி, அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க. அதனால் காய்கறி கடை இருக்கான்னு தேடி போனேன். அங்கே இந்தியாவோட ஒரு கடை இருந்துச்சு. அதில் ஒரு இந்திய பெண் இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இங்கே காய்கறி கடை இருக்கான்னு. அவங்க அந்த ஷாப்பிங் பேர் சொன்னாங்க, அங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ சொன்னப்போ அந்த கடையில் ஒன்று பார்த்தேன், ஒரு பேட்ச் சிவப்பு கலரில் இருந்தது. அது எனக்கு இப்போ சிவபாபாவோ யாருன்னுலாம் எனக்கு தெரியாது. உடனே எனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னேன். $200 அப்படின்னாங்க. சரி அப்படின்னுட்டு அதை நான் வாங்கிக்கிட்டேன். நான் அது கோல்டில் இருந்தோன்னே அதிக விலை போல் இருக்குது, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு என் நம்பர் எழுதிக்கங்க, நான் பிறகு உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகு தான் அவங்க சொன்னாங்க, இது $200 தான், இது நக்லி தான் அப்படின்னு. சரின்னு நான் அதை நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த கடையோட அந்த முதலாளி பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க 2-3 தடவை கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க 3 தடவை கால் பண்ணி நான் மிஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் கால் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, தாதி எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, நீங்கள் வாங்கன்னு. நான் சொன்னேன், நான் வர முடியாது, எனக்கு இது புது வேலை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். அவங்க திருப்பி கால் செய்து வந்துட்டு போங்கன்னு சொன்ன உடனே அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அங்கே போன உடனே அங்கே தான் பிரகாஷ்மணி தாதி வந்திருந்துருக்குறாங்க. அவங்க மெடிடேஷன் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்குறாங்க. 15 பேர் இருந்தாங்க கூட. அவங்க மெடிடேஷன் செய்துக்கிட்டு இருந்த பொழுது நான் அங்கே உட்காந்து இருந்தவங்களெல்லாம் இப்படி பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ஒவ்வொருத்தரையாக பார்த்தாங்க. அவங்க பார்க்குறப்ப மற்றவங்களாம் அப்படியே தலையை குனிஞ்சிட்டாங்க. எனக்கு பக்தி எதுவும் செய்ய ஒன்றும் தெரியாதனால நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவங்க கண் என் மேலே பார்த்துச்சு. நானும் அவங்கள பார்த்தேன். என்னை பார்த்த உடனே அப்படியே அவங்க உடம்பே தெரியல. அப்போ திடீர்னு வெள்ளை வெள்ளேர்னு அந்த லைட்டு, பிரகாசமான லைட் எனக்கு அந்த நிமிடம் தெரிஞ்சுது. உடனே எனக்கு அதே பிரேம், அந்த ஆனந்தம் எல்லாமே கிடச்சிது. ரொம்ப குஷியாக சாந்தி அனுபவம் எல்லாம் கிடச்சிச்சு. எப்படி அதுக்கு முன்னாடி கிடச்ச அதே போல், அந்த மிலிட்ரி அம்மா சொன்னது போல் நான் குழம்பிட்டேன். நான் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கிளாஸ் நடந்துச்சு, ஆனால் அதை நான் கேட்கவே இல்லை. அதுக்கு பிறகு தாதி என்னை கூப்பிட்டாங்க. என்னை கேட்டாங்க, நீங்கள் யாருன்னு. நான் டாக்டர் ஹன்சா. தாதி சொன்னாங்க, இல்லைன்னு, நீங்கள் டாக்டர் தான், ஆனால் ஆத்மாவை பற்றி உங்களுக்கு தெரியலை. என்னை டச் செஞ்சு, இது உங்கள் உடம்பு, ஆனால் இது உங்கள் ஆத்மா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எதுக்கு சேவை செய்கிறீங்க? உயிரோடு இருக்கிறவங்களுக்கா செத்தவங்களுக்கான்னு கேட்டாங்க. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆத்மா இந்த உடம்பை விட்டு வெளியேறிட்டுன்னா உயிர் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் யோசிக்க ஆரம்பித்தேன், இவங்க என்னை விட ரொம்ப ஞானியாக இருக்காங்க,
எனக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கும் இந்த ஞானம் தெரியணும். ஆத்மா தான் உடம்ப உயிரோட வச்சிருக்கு. நான் கேட்டேன், என்னை ஏன் பார்த்தீங்கன்னு. அதுக்கு தாதி சொன்னாங்க, நான் பார்க்கல. நீங்கள் என்ன பார்த்தீங்க, நான் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், என்ன இந்த அனுபவம் செய்ய வச்சிங்க அப்படின்னு. அப்போ தாதி சொன்னாங்க, அது நான் செய்யலை, உங்கள் அப்பா உங்களுக்கு அந்த அனுபவத்தை தந்திருக்காருன்னு. உடனே நான் எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா செத்துட்டாரு அப்படின்னு சொன்னேன். தாதி சொன்னாங்க, அது உடம்போட அப்பா, நான் சொல்கிறது ஆத்மாவோட அப்பா, அவர் இறக்கலை, இவர் இந்த ஆத்மாவோட எல்லா ஆத்மாக்களோடையும் பிதா. எனக்கு எல்லாம் புரிஞ்சிட்டு நான் அழ ஆரம்பித்தேன். அது ஆனந்த கண்ணீர். என்னை இப்போ 2 வாட்டி காப்பாற்றிருக்கிறார் அவர் தான். நான் ரொம்ப குஷியாகிட்டேன். எனக்கு என் அப்பா கிடச்சிட்டாரு. ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. தாதி சொன்னாங்க, இந்த வெள்ளை புடவை சாந்தியோட பவித்திரத்தோட அடையாளம்னு. உடனே நானும் கட்டலாமான்னு கேட்டேன். கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னிலேருந்து தாதி மாதிரி நான் ஆகணும், எல்லாமும் கற்றுக்கணும். இன்னொரு இங்கே இருக்க அதன் பிறகு 3 லட்சம் இந்த மாதிரி உடம்பு விட்டுட்டு இந்த லைட்டு கிடச்ச அந்த அனுபவம் இருக்குது இல்லையா, அந்த அனுபவத்தை பற்றி ஸ்டடி செஞ்சேன். சரீரம் விட்ட பிறகு வெளியே வந்த அனுபவம் செஞ்சவங்களோட அந்த வெள்ளை லைட்டு கிடைச்சி அவங்க திரும்பவும் அவங்க சரீரத்தில் வந்தது எல்லாம் ஸ்டடி செஞ்சேன். நான் ரொம்ப ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன். என் கூட ஒரு 15 டாக்டரு அதே மாதிரி அவங்களும் அந்த ஆராய்ச்சியில் இருந்தாங்க. உடம்புலேருந்து வெளியே வந்த உடனே இந்த அனுபவத்தை எப்படியாவது இந்த உடம்புலேருந்து வந்த உடனே அந்த பிரேம், ஆனந்தம், சாந்தி, குஷி எல்லாம் கிடைக்கிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புரிஞ்சிச்சு. நம்ம சிவபாபா அவர் எனக்கு மட்டும்தான் அப்பா இல்லை, எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பான்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. எல்லா ஆத்மாக்களோடையும் இருக்கிறாரு அவர். நான் என் குழந்தைய தனியாக விட மாட்டேன். இதுவரை பாபா வந்து இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 89 வருஷம் ஆயிடுச்சு. இதை நான் அனுபவம் செய்துக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஏதாவது ஆக்சிடெண்ட்டு இல்லை ஏதோ ஒரு மூலயமா சரீரத்தை திடீர்னு விட்டால் பாபா அந்த லைட்டு அவர் வந்து அனுபவம் தர்றாங்க, திருப்பி அனுப்புகிறாங்க. நான் அமெரிக்காவில் இருந்தப்போ ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் இந்த வெள்ளைங்கிற இந்த லைட்டு, சைத்தன்ய லைட்டு, அது தந்த ஜீவன், அந்த லைட்டு தந்தை யார் அப்படிங்கிற அந்த அனுபவம் கிடைச்சது. அதை பற்றி எல்லாம் அவங்க எல்லாருமா ஸ்டடி செஞ்சாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாயாவிலேருந்து வெளியே வந்து அங்கே ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி வெளியே வந்தவர் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாயாவிலேருந்து வெளியே வந்தால் மோகம் இருக்காது, பிரேம் இருக்காது. அதாவது இந்த லைட்டை இந்த உடம்பை விட்டுட்டு அந்த அனுபவத்தை அனுபவித்ததுக்கு பிறகு அவங்க திரும்பவும் அந்த உடம்புக்குள்ளே வந்துட்டால் அவங்களுக்கு மோகம் இருக்காது, பிரேம் தான் இருக்கும். இது என்னோடய மனைவி இல்லை, இது ஆத்மா அப்படின்னு புரியும். எனக்கு இந்த அனுபவம் கிடச்சிருக்கு. முன்பு நான் ரொம்ப கமெண்டாக இருப்பேன், காம்படிஷன் செய்வேன், எல்லாருக்கிட்டேயும் என்னை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன். நான் ரொம்ப கிரேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன், யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அந்த அனுபவத்தை பண்ணவர் அதை அவங்க எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு, இவங்களும் அதை கேட்டுகிட்டு இருந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த 15 டாக்டர் அந்த இது பண்ணாங்க இல்லையா, ஸ்டடி செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆராய்ச்சி, அவங்க கூட உடனே சகாரியாக மாறிட்டாங்க, அவங்களும் ஞானியாக மாறிட்டாங்க, சன்னியாசியா. அவ்வளோ பரிவர்த்தனை வந்துடுச்சு. அதை கேட்ட உடனே, அந்த வெள்ளை லைட்டை பற்றி கேட்ட உடனே அவங்களுக்கு அவ்வளோ அனுபவம் வந்துடுச்சு. தாதி வந்து என்னை மதுபன் வர சொன்னாங்க, போனேன். தாதி என்னை முன்னாடி உட்கார வச்சாங்க. நான் பாபா கிட்ட சொன்னேன்,
அவங்க பாபா கிட்ட ஒரு லெட்ரு கூட எழுதி வச்சுருந்துருக்குறாங்க. நீங்கள் ஏற்கனவே எனக்கு 2 அனுபவம் கொடுத்துருக்குறீங்க, ஓகே. ஆனால் குல்ஜார் தாதி உடம்புல நீங்கள் வர்றீங்கங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு அவங்க லெட்ரு எழுதி வச்சுருந்துருக்குறாங்க. அந்த நேரம் பாபா வந்து திருஷ்டி கொடுத்துட்டு இருந்துருக்குறாங்க. அந்த லைட்டு திரும்பவும் வந்திருக்குது. உடனே அவங்க ரொம்ப குஷியாகிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இதுதான் சத்தியம்னு. உடனே சொல்கிறாங்க, என் கண்ணில் கண்ணீராக வந்தது, ஆனந்த கண்ணீராக. பாபா என்னை கூப்பிட்டாங்க, குழந்த ஏதாவது கேள்வி கேட்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்குது, கேளு அப்படின்னாங்க. இல்லை பாபா, பதில் எனக்கு கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னேன். இது என்னோடய முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அன்சா தீதி போட்ட அனுபவம், அவங்க செய்தது. ஓம் சாந்தி.